வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் தமிழ் வீவர்ஸ். எக்ஸிட் போல் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் வெளியாக இருக்குது. நீங்கள் எல்லாருமே சோஷியல் மீடியாலையும் பார்த்துருப்பீங்க, நிறைய மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய விஷயங்களையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதாவது பார்த்தோம் அப்படின்னா இந்த தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகளை வெளியிடுறதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு 10 டீம்ஸ் இருக்கிறாங்க, ஆய்வு நிறுவனங்கள் இருக்கிறாங்க. அதில் ஒரு 5-6 நிறுவனங்கள் இந்தியாவிலேயே ரொம்பவே ஃபேமஸான நிறுவனங்களாக இருக்கிறாங்க. ஸோ அவங்களுடைய கருத்து கணிப்புகள் ஓரளவுக்கு எடுத்து பேசப்படும், கரெக்டாக இருக்குமா இல்லையா அப்படின்ற மாதிரி எடுத்து பேசப்படும். அப்புறம் லோக்கலில் இருக்கக்கூடிய கருத்து கணிப்புகள் சொல்லக்கூடிய டீம்னு சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு 10-11 இந்த மாதிரி தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் சொல்லக்கூடிய ஆய்வு நிறுவனங்கள் இருக்கிறாங்க. இதில் ஓரளவுக்கு அதிகமான நிறுவனங்கள் பார்த்தோம் அப்படின்னா டிஎம்கே தான் அதிகமான தொகுதிகளை பெறுவாங்க, அவங்க தான் திரும்பவும் ஆட்சி அமைப்பாங்க. அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா ஏடிஎம்கே வருவாங்க, தேர்டாக தான் தமிழக வெற்றி கழகம் வருவாங்க, அதுக்கப்புறம் நாம் தமிழர் கட்சி வருவாங்க அப்படின்ற ஒரு தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு எடுத்து வச்சிருக்கிறாங்க. இதில் இன்னும் சில டீம்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களாம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஏடிஎம்கே லீட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, அவங்க அதிகமான தொகுதிகள் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஏடிஎம்கேக்கு அடுத்து தான் டிஎம்கே வரப்போகிறாங்க, அதுக்கு அடுத்தது டிவிகே வரப்போகிறாங்க அப்படின்ற மாதிரி கருத்து கணிப்புகள் சொல்லியிருக்கிறாங்க. அடுத்ததா மூணாவதாக பார்த்தோம் அப்படின்னா இது இந்தியாவில் ரொம்ப ஃபேமஸாக இருக்கக்கூடிய ஒரு இது, நான் என்ன சொல்லியிருக்கிறாங்க, யார் அது எவ்வளோ தொகுதிகள் ஜெயிப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்றதெல்லாம் நான் வீடியோக்குள்ளே சொல்கிறேன். ஸோ அந்த ஒரே ஒரு டீம் மட்டும் பார்த்தோம் அப்படின்னா தாவேகா தான் ஆட்சி அமைப்பாங்க, பெரும்பான்மை தாவேகா தான் எடுப்பாங்க, அதிகமான தொகுதிகளில் வெற்றி பெற்று வருவாங்க. ஸோ தாவேகாக்கு அடுத்தது தான் டிஎம்கே வருவாங்க, டிஎம்கேக்கு அடுத்து தான் ஏடிஎம்கே வருவாங்க அப்படின்ற கருத்து கணிப்பையுமே வெளியிட்டிருக்கிறாங்க. ஸோ என்னெல்லாம் அப்படின்றத நாம் டீட்டெயிலாக வீடியோக்குள்ளே பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். அதாவது என்னென்னா, இப்போ தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் வந்திருக்கு இல்லையா, இதுதான் அப்படியே எக்ஸாக்டாக எலெக்ஷனோட ரிசல்ட்டாக வருமா, இப்போ வந்திருக்கிற இந்த கருத்து கணிப்போட தாக்கம் ரிசல்ட்டில் இருக்குமா, ஏறத்தாழ இதுக்கு ஈக்குவலாக தான் வருமா ரிசல்ட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை அப்படின்றது தான் உண்மையான விஷயம். ஏன் அப்படின்னா இவங்க சொல்லியிருக்கக்கூடிய கருத்து கணிப்புகள் அப்படியே நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. இதில் ஒரு சில சேஞ்சஸ் வரலாம். அதாவது இப்போ இவங்க சொல்லியிருக்கக்கூடிய தொகுதிகளில் 10 தொகுதி 15 தொகுதி இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, சில கட்சிகளுக்கு குறைவாகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. சம்டைம்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இப்போ இவங்க சொல்லியிருக்கிறாங்க இல்லையா, திமுக லீடில் இருக்கிறாங்க, அவங்க தான் மீண்டும் ஆட்சி அமைப்பாங்க அப்படின்ற மாதிரி சில டீம்ஸ் சொல்லியிருக்கிறாங்க இல்லையா, சில ஆய்வு நிறுவனங்கள், அது அப்படியே உல்டாவாக மாறுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அவங்களுடைய தொகுதி கம்மியாகி இந்த கம்மியான தொகுதி டிவிகேன்னு சொல்லியிருக்கிறாங்க இல்லையா, ஸோ அவங்க மேலே வரதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது. ஸோ எப்படி வேணாலும் இந்த கருத்து கணிப்புகள் அப்படின்றது அமையலாம். இதை நான் சும்மாலாம் சொல்லலை. ஏன் அப்படின்னா இதுக்கு முன்னாடி நடந்த விஷயங்களை எக்ஸாம்பிளாக எடுத்து வச்சுருக்கேன், அதையும் நான் உங்களுக்கு வீடியோக்குள்ளே சொல்கிறேன். ஸோ அப்பயுமே பார்த்தீங்கன்னா 2011, அதுக்கப்புறம் 2016, 2021 3 தடவை சிஎம் எலெக்ஷன் இருக்கு இல்லையா, இதுக்கு முன்னாடி நடந்தது சொல்கிறேன். அதுலேயுமே இப்போ இருக்கக்கூடிய ஆய்வு நிறுவனங்கள் கருத்து கணிப்பு எடுத்து வச்சிருக்கிறாங்களே, அதே மாதிரி அந்த டைம்லையும் கருத்து கணிப்புகளை தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகளை எடுத்து வச்சாங்க. ஸோ அது கரெக்டாக அமைஞ்சுதா அப்படின்னு பார்த்தோம்னாலே இப்போ எப்படி இருக்க போகுது அப்படின்றத நம்மளால ஓரளவுக்கு புரிஞ்சுக்க முடியும். ஸோ 2016 அப்போல்லாம் பார்த்தோம் அப்படின்னா இந்த 10-11 டீம்ஸ் இருக்காங்க இல்லையா, இவங்க எல்லாரும் எடுத்து வச்ச கருத்து கணிப்புக்கு உல்டாவா ஒரு விஷயம் நடந்தது. இவங்க குறைவான தொகுதிகளை எடுத்து அவங்க ஆட்சி அமைக்க மாட்டாங்க அப்படின்னு சொன்ன ஒரு கட்சி மேலே ஆட்சி அமைச்சாங்க. அந்த மாதிரி நடந்த சம்பவங்கள்லாம் இருக்குது. ஸோ அதனால தான் சொல்கிறேன், இப்போ வெளியாயிருக்கிற தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் அப்படியே நடக்குமா அப்படின்னு கேட்டால் கிடையாது, அது மாறுறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாகவே இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தை இந்த இடத்துல நீங்கள் நல்லாவே புரிஞ்சுக்கணும். முதல்ல இந்த 10-11 ஆய்வு நிறுவனங்கள் இருக்காங்க இல்லையா, இவங்க எல்லாரும் எந்தெந்த கட்சி எவ்வளோ தொகுதிகள் ஜெயிப்பாங்க, தாவேகா எவ்வளோ ஜெயிப்பாங்க, டிஎம்கே எவ்வளோ ஜெயிப்பாங்க, ஏடிஎம்கே எவ்வளோ ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு அந்த தொகுதிகளோட எண்ணிக்கை வெளியிட்டிருக்கிறாங்க இல்லையா, அது என்னெல்லாம் வெளியிட்டிருக்கிறாங்க அப்படின்றத தெளிவாக பார்த்துடலாம். அதுக்கப்புறம் இந்த ஆய்வு நிறுவனங்களுடைய பழைய ஹிஸ்ட்ரி என்ன, அவங்க இதுக்கு முன்னாடி தேர்தலில் கணிச்சதெல்லாம் சரியாக நடந்ததா அப்படின்றத அதுக்கப்புறம் நாம பார்க்கலாம். ஒரு 10-11 ஆய்வு நிறுவனங்கள் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகளை வெளியிடுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, அந்த 10-11 ஆய்வு நிறுவனங்கள்ல முக்கியமான ஆய்வு நிறுவனங்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய கருத்து கணிப்புகள் என்ன, எந்தெந்த கட்சி எவ்வளவு தொகுதிகள் வெற்றி பெறுவாங்க, யார் ஆட்சி அமைப்பாங்க
இருப்பாங்கன்னு அவங்களுடைய கருத்து கணிப்புகளாக என்ன வெளியிட்டிருக்காங்க அப்படின்றத வந்துட்டு நாம முதல்ல பார்க்கலாம். இதில் நாம முதல்ல பார்க்கக்கூடிய ஆய்வு நிறுவனம் டீம் யாரு அப்படின்னு பார்த்தா ஆக்சிஸ் மை இந்தியா அப்படின்ற டீம் தான். இவங்க பார்த்தோம் அப்படின்னா கடந்த 10 வருஷமா தேர்தல் காலத்தில் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகளில் ஓரளவுக்கு துல்லியமாக சொன்னது வந்துட்டு இவங்க தான். இவங்களுடைய கருத்து கணிப்புகள் ஓரளவுக்கு பளிச்சிருக்கு, ஓரளவுக்கு நெருங்கி வந்திருக்கு அப்படின்னு கூட நான் சொல்லலாம். இது வந்துட்டு நீங்களே போயிட்டு எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களால கூட தெரிஞ்சுக்க முடியும் இவங்களுடைய கருத்து கணிப்புகள் எந்த அளவுக்கு நெருக்கமாக வந்திருக்கு அப்படின்றத நம்மளால வந்துட்டு ஓரளவுக்கு தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இவங்க வெளியிட்டிருக்கிற கருத்து கணிப்பை வந்துட்டு நாம முதல்ல பார்த்துடலாம். இவங்க என்ன வெளியிட்டிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, தாவேகா 98 தொகுதியில இருந்து 120 தொகுதி வரைக்கும் வெற்றி பெற்று ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றத வெளியிட்டிருக்கிறாங்க. இந்த ஆக்சிஸ் மை இந்தியா அப்படின்ற இந்த ஒரு நிறுவனம் இந்தியா டுடே அப்படின்ற தேசிய ஊடகம் மூலமாக தான் இந்த செய்தியை வந்துட்டு வெளியிட்டிருக்கிறாங்க. ஸோ இந்தியா டுடே அப்படின்றது எவ்வளோ பெரிய ஊடகம் அப்படின்றது நமக்கு தெரியும். அந்த ஊடகம் வாயிலாக தான் இந்த ஒரு செய்தியை ஆக்சிஸ் மை இந்தியா அப்படின்ற நிறுவனம் வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. ஸோ தாவேகா தான் ஆட்சி அமைப்பாங்க, 98 இடத்திலிருந்து 120 இடங்கள் வரைக்கும் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. அடுத்ததா இரண்டாவதா பார்த்தோம் அப்படின்னா தான் டிஎம்கே வரும். டிஎம்கே வந்து 92 இடங்கள்ல இருந்து 110 இடங்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த இடங்களில் வெற்றி பெற்று இரண்டாவது, அதாவது எதிர்கட்சியா டிஎம்கே வந்துட்டு வருவாங்க அப்படின்றத இவங்க வந்து சொல்லியிருக்கிறாங்க. அடுத்ததா மூணாவதா பார்த்தோம் அப்படின்னா தான் அதிமுக வருவாங்க. அதிமுக 22 தொகுதியிலிருந்து 32 தொகுதிகள் வரைக்கும் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றத இந்த டீம் வந்துட்டு வெளியிட்டிருக்கிறாங்க. அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா என்டிடிவி என்ன வெளியிட்டிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, திமுக தான்ப்பா திரும்பவும் வந்துட்டு ஆட்சி அமைப்பாங்க. அவங்க பார்த்தோம்னா 125 இடங்கள்ல இருந்து 145 இடங்கள் வரைக்கும் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அவங்களுக்கு அடுத்ததா அதிமுக வருவாங்க, 65 இடத்துலேருந்து 80 இடங்கள் வரைக்கும் வெற்றி பெறுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அவங்க தான் எதிர்கட்சியா வருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்ததா மூணாவதா தான் தாவேகா வருவாங்க, 18 இடங்கள்ல இருந்து 24 இடங்கள் வரைக்கும் வெற்றி பெறுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய மற்ற கட்சிகள் 2 இடங்கள்ல இருந்து 6 இடங்கள் வரைக்கும் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா CNN News 18 அப்படின்னு ஒரு டீம் இருக்கிறாங்க. அந்த டீம் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, டிஎம்கேலாம் ஆட்சி அமைக்க மாட்டாங்க, ஏடிஎம்கே தான் ஆட்சி அமைப்பாங்க. எத்தனை தொகுதிகள்னா 114 இடங்கள்ல இருந்து 124 இடங்கள் வரைக்கும் அதிமுக வெற்றி பெற்று ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அவங்களுக்கு அடுத்ததாக தான் டிஎம்கே வருவாங்க. 103 தொகுதியிலிருந்து 113 தொகுதி வரைக்கும் தான் டிஎம்கே வந்து ஜெயிப்பாங்க. ஆட்சி அமைக்க போறது ஏடிஎம்கே தான் அப்படின்னு யார் சொல்லியிருக்காங்கன்னா CNN News 18 அப்படின்ற ஒரு டீம் வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ மூணாவதாக தான் தாவேகா இருப்பாங்க. 4லிருந்து 10 இடங்கள் மட்டும்தான் அவங்க வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா டைம்ஸ் நவ் அப்படின்ற ஒரு டீம் இருக்காங்க. அவங்களும் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, ஏடிஎம்கே தான் ஆட்சி அமைப்பாங்க, 128 இடங்கள்ல இருந்து 147 இடங்கள் வரைக்கும் அவங்க வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கு அடுத்ததான் டிஎம்கே வருவாங்க. டிஎம்கே வந்து 75லிருந்து 95 இடங்கள் வரைக்கும் தான் வெற்றி பெறுவாங்க. அதுக்கு அடுத்ததான் தான் டிவிகே வருவாங்க, 8லிருந்து 15 இடங்கள் வந்துட்டு வெற்றி பெறுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா சாணக்கியா அப்படின்ற டீம் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, டிஎம்கே தான் ஆட்சி அமைப்பாங்க, அதுவும் 145 இடங்கள்ல இருந்து 160 இடங்கள் வரைக்கும் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அவங்க தான் ஆட்சி அமைப்பாங்க. அதுக்கு அடுத்ததா வந்துட்டு ஏடிஎம்கே வருவாங்க. ஏடிஎம்கே பார்த்தோம் அப்படின்னா 50லிருந்து 65 இடங்கள் வந்துட்டு வெற்றி பெறுவாங்க. ஸோ அதுக்கு அடுத்ததா மூணாவதா தான் டிவிகே வருவாங்க, 13லிருந்து 18 தொகுதிகள் வந்துட்டு ஜெயிப்பாங்க அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. இப்படி இன்னும் பல டீம்ஸ் இருக்கிறாங்க. அவங்களும் அவங்களுடைய தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகளை வந்துட்டு வெளியிட்டிருக்கிறாங்க. இதுல இருக்கக்கூடிய டீம்ஸ்ல மெஜாரிட்டியா பாதி பேர் சொல்லியிருக்கிறது என்ன அப்படின்னா, டிஎம்கே தான் திரும்பவும் வந்துட்டு ஆட்சி அமைப்பாங்க, அடுத்ததா வந்துட்டு 2வது இடத்தை எதிர்கட்சியா ஏடிஎம்கே பிடிப்பாங்க, 3வது இடத்தை தான் வந்துட்டு டிவிகே பிடிப்பாங்க, அதுக்கு அடுத்துதான் நாம் தமிழர் கட்சி வருவாங்க அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. ஒரு சில டீம்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஏடிஎம்கே ஃபர்ஸ்ட் வருவாங்க, அவங்க தான் ஆட்சி அமைப்பாங்க, டிஎம்கே செகண்ட், டிவிகே வந்துட்டு தேர்டா வருவாங்க அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. அதை தாண்டி ஒரே ஒரு டீம், அது யார் அப்படின்றத நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஸோ அவங்க மட்டும் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா,
டிவிகே தான் ஆட்சி அமைப்பாங்க அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. இதுல யாரு சொல்றது நடக்க போகுது, இல்ல இவங்க எல்லாரும் சொல்றதுக்கு உல்டாவா விஷயங்கள் நடக்க போகுதா அப்படின்றது மே 4ஆம் தேதி தான் தெரியும். இப்போ அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா, இது வரைக்கும் நாம முக்கியமான ஆய்வு நிறுவனங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சில நிறுவனங்களை பார்த்தோம் இல்லையா, அவங்களுடைய ஹிஸ்டரி எப்படி இருக்கு, இதுக்கு முன்னாடி நடந்த சட்டமன்ற தேர்தலில் அவங்க வச்ச தேர்தல் கருத்து கணிப்புகள், தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் எப்படின்றது எப்படி ஒர்க் அவுட் ஆயிருக்கு, உண்மையா அவங்க சொன்னது நடந்ததா இல்ல அதுக்கு அப்படியே உல்டாவா ஏதாவது நடந்ததா அப்படின்றத பார்க்கலாம். இதுல நாம இதுக்கு முன்னாடி நடந்த சட்டமன்ற தேர்தலை எடுத்துக்கலாம். 2021 தேர்தலை நாம எடுத்துக்கலாம். அந்த சமயத்துல பார்த்தோம் அப்படின்னா ஒரு முக்கியமான 4 தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகளை வெளியிடக்கூடிய முக்கியமான 4 டீம்ஸ் இருக்கிறாங்க. அதுல பார்த்தோம் அப்படின்னா ஆக்சிஸ் மை இந்தியா, அதுக்கப்புறம் பி மார்க் இருக்கிறாங்க, ரிபப்ளிக் டிவி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீம் இருக்கிறாங்க, அதுக்கப்புறம் டுடேஸ் சாணக்கியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீம் இருக்கிறாங்க. ஸோ இவங்க எல்லாருமே முக்கியமான டீம்ஸா பார்க்கப்படுறாங்க. இவங்க எல்லாருமே 2021 வச்ச கருத்து கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தா டிஎம்கே தான் லீட் பண்ணுவாங்க, டிஎம்கே தான் ஆட்சி அமைப்பாங்க அப்படின்ற கருத்து கணிப்பை எடுத்து வச்சாங்க. ஸோ அன்னைக்கு உள்ள நிலவரப்படி மக்களாகிய நம்மளாலேயே ஓரளவுக்கு ப்ரெடிக்ட் பண்ண முடிஞ்சது டிஎம்கே தான் வருவாங்க அப்படின்னு. ஏன்னா அதிமுக மேல மக்களுக்கு இருந்த அதிருப்தி காரணமா டிஎம்கே தான் வின் பண்ணுவாங்க அப்படின்னு மக்களாகிய நம்மளாலேயே ஓரளவு கணிக்க முடிஞ்சது. ஸோ அதே போலதான் இந்த 4 டீம்ஸோடைய கருத்து கணிப்புமே இருந்தது. அதுவும் டிஎம்கே 165 இடங்களுக்கு மேல ஜெயிச்சு ஆட்சி அமைப்பாங்க அப்படின்ற கருத்து கணிப்பை எடுத்து வச்சாங்க. அதே போல ஏடிஎம்கே பார்த்தோம் அப்படின்னா ஒரு 60 இடங்களுக்குள்ளதான் ஜெயிப்பாங்க, அது மட்டும்தான் அவங்களால வெற்றி பெற முடியும், அதுக்கு மேல போக மாட்டாங்க அப்படின்ற ஒரு கருத்து கணிப்பையும் எடுத்து வச்சாங்க. ஆனா ரிசல்ட் அப்போ என்ன நடந்தது அப்படின்னா அவங்க எல்லாரும் சொன்ன மாதிரி டிஎம்கே தான் ஜெயிச்சாங்க, டிஎம்கே தான் ஜெயிச்சு ஆட்சி அமைச்சாங்க. ஆனா அவங்க எல்லாரும் சொன்னது என்ன, 165 இடங்களுக்கு மேலேயாவது பெற்றுவாங்க அப்படின்றத வச்சாங்க. ஆனா உண்மையா அப்போ டிஎம்கே ஜெயிச்சது 159 இடங்கள் மட்டும்தான். அவங்க சொன்னதை விட 6-7 தொகுதிகள் குறைவா தான் டிஎம்கே ஜெயிச்சிருந்தாங்க. அதே போல ஏடிஎம்கே பார்த்தோம் அப்படின்னா அவங்க எல்லாரும் சொன்னது என்ன, 60 தொகுதிக்குள்ளதான் ஜெயிப்பாங்க அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. அதை விட கூடுதலா 15 தொகுதிகள் ஏடிஎம்கே ஜெயிச்சிருந்தாங்க, 75 இடங்கள் ஏடிஎம்கே ஜெயிச்சிருந்தாங்க. ஸோ 2021 தேர்தலை கூட நாம விட்டுறலாம். ஏன்னா மக்களாகிய நம்மளாலே ஓரளவு அந்த தேர்தலை ப்ரெடிக்ட் பண்ண முடிஞ்சது டிஎம்கே தான் ஜெயிப்பாங்க அப்படின்றத. ஸோ அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய தேர்தலை நாம சட்டமன்ற தேர்தலை எடுத்துக்கலாம். 2011 அதுக்கப்புறம் 2016 இந்த 2 தேர்தலையும் எடுத்துக்கலாம். 2011 பார்த்தோம் அப்படின்னா இவங்க எல்லாரும் இந்த முக்கியமான தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு டீம்ஸ்ன்னு சொல்றோம் இல்லையா, இவங்க எல்லாரும் வச்ச கருத்து கணிப்புகள் என்ன அப்படின்னு பார்த்தா ஏடிஎம்கே தான் வின் பண்ணுவாங்க, டிஎம்கே 2வது இடத்தை தான் பிடிப்பாங்க, எதிர்கட்சியா தான் உட்காருவாங்க, ஏடிஎம்கே தான் ஜெயிப்பாங்க அப்படின்றத கருத்து கணிப்பா வச்சிருந்தாங்க. அதே போல ஏடிஎம்கே தான் வின் பண்ணியிருந்தாங்க, டிஎம்கே செகண்ட் பிளேஸ்க்கு தான் போனாங்க. அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா 2016 வருட சட்டமன்ற தேர்தல். அந்த சமயத்துல இவங்களுடைய தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகளா இந்த டீம்ஸ்லாம் என்ன எடுத்து வச்சாங்க அப்படின்னா இந்த முறை டிஎம்கே தான் ஜெயிப்பாங்க, அதாவது 2016 வருட சட்டமன்ற தேர்தலில் டிஎம்கே தான் ஜெயிப்பாங்க, அதுவும் அதிக தொகுதிகள் வின் பண்ணி ஜெயிப்பாங்க, ஏடிஎம்கே குறைவான தொகுதிகளில் வின் பண்ணி 2வது இடத்துக்கு தான் போவாங்க அப்படின்றது தான் கருத்து கணிப்பா வச்சாங்க. ஆனா ரிசல்ட் என்னாச்சு அப்படின்னு பார்த்தா அப்படியே உல்டாவா மாறிடுச்சு. அதாவது தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகளை வச்ச ஒட்டுமொத்த டீமையுமே என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா டிஎம்கே தான் ஜெயிப்பாங்க, டிஎம்கே தான் ஜெயிப்பாங்க அப்படின்றத கருத்து கணிப்பா எடுத்து வச்சிருந்தாங்க முக்கியமான டீம்ஸ் எல்லாருமே. ஆனா தேர்தலுடைய ரிசல்ட் அப்படியே உல்டாவா மாறினுச்சு. ஏடிஎம்கே தான் அதிக தொகுதிகளில் வின் பண்ணி 2வது முறையாகவும் 2016 ஆட்சி அமைச்சாங்க, டிஎம்கே 2வது இடத்துக்கு போயிருந்தாங்க. ஸோ இதனால தான் இதை கூட நம்ம எக்ஸாம்பிளா எடுத்துக்கலாம். இதை வச்சு தான் நான் இவ்வளோ உறுதியாக சொல்கிறேன், இவங்களுடைய கருத்து கணிப்புகள் அப்படியே உல்டாவாக மாறுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது அப்படின்றத திரும்ப திரும்ப இதனால தான் நான் தெளிவுபடுத்திட்டு இருக்கிறேன். அதுலேயும் நீங்கள் 2011, 2016, 2021 எடுத்துக்கோங்க. மக்கள் மத்தியில் டிஎம்கே, ஏடிஎம்கே இவங்க 2 பேர் தான் பெருசாக தெரிஞ்சாங்க. அவங்க 2 பேருக்குள்ள தான் மாற்றி மாற்றி ஆட்சி அப்படின்றது மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால ப்ரெடிக்ட் பண்ணி கருத்து கணிப்புகள் வைக்கிறது அப்படின்றது ஓரளவுக்கு கணிக்க முடிஞ்சுது. ஆனால் 2026 எலெக்ஷனில் தளபதியினுடைய அலை இருக்குது. அது அந்த எலெக்ஷன் முடிவு எப்படி இருக்கும் அப்படின்றத ப்ரெடிக்ட் பண்ணவே முடியலை அப்படின்றது தான் இப்போ வரைக்குமே சோஷியல் மீடியாலையும் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாலையும் எங்கே திரும்பினாலும்
பேசும் பொருளாவே வந்து போயிட்டு இருந்தது. அப்படி இருக்கும்போது 2026 எலெக்ஷன்ல இந்த டீம்ஸினுடைய தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு அப்படின்றது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்றதே கேள்விக்குறியா தான் இருக்குது. ஸோ என்ன நடக்க போகுது அப்படின்றது நமக்கு முழுமையா மே 4ஆம் தேதி மட்டும்தான் தெரிய வரும். இந்த கருத்து கணிப்புகள் உல்டாவா மாறுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது, ஒரு சில விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ இப்போ வந்திருக்கிற தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள், இந்த டீம்ஸ் எல்லாம் வெளியிட்டிருக்கக்கூடிய கருத்து கணிப்புகளை பற்றி மக்களாகிய நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஏன் அப்படின்னா மக்களாகிய நீங்கள் தான் யார் வரணும் அப்படின்னு நினச்சி ஓட்டு போட்டிருப்பீங்க. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இவங்களுடைய கருத்து கணிப்புகள் அப்படியே பழிக்கும், திமுக தான் வந்துட்டு மெஜாரிட்டியாக இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க, ஒரு சில பேர் தான் வந்துட்டு ஏடிஎம்கே ஜெயிக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க, ஒரு ஆள் தான் வந்து டிவிகே ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இவங்களுடைய கருத்து கணிப்பில் எது சரியாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை இவங்களுடைய கருத்து கணிப்புகள் அப்படியே உல்டாவாக மாறுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது? 1977 பார்த்த மாதிரி தமிழகம் வரலாறு காணும், வரலாறு திரும்பும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? என்ன நடக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். நாம் அடுத்த பதிவில் சந்திக்கலாம்.